பாஸ் எங்க போறீங்க? என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? கன்னியாகுமரி டு லடாக். கேக்கல. கன்னியாகுமரி டு லடாக். சத்தமா. கன்னியாகுமரி டு லடாக். பாஸ் பாஸ் எங்க போறீங்க? எங்க போறீங்க? என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? கேக்கல. பாஸ் சத்தமா. Hello all and welcome to episode 8 of Kanyakumari to Kashmir series. போன விலாகில் என்னெல்லாம் பார்த்தோம்னா, திஸ்கிட் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு ஹுண்டருக்கு ஒரு ரைடு வந்து அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் இந்த டபுள் ஹம்ப்டு கேமலில் போகிற ரைடு வரைக்கும் பார்த்தோம். இந்த வகையான ஒட்டகம் வந்து இந்தியாவில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. அப்புறம் மோட்டர் சைக்கிளில் ஆஃப் ரோட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஃபுல்லாகவே மண்ணில் தான் ட்ரைவ் பண்ணுவோம். ஆம்பியன்ஸுமே நல்லாயிருக்கும். ஒன் சைடு ஃபுல்லாகவே சாண்ட் டியூன்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா அழகாக ஒரு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த ஆம்பியன்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த அங்கே போய் தங்கினாலும் அதே டைம் தான் ஆகுமா, 5.5 மணி நேரம். இங்கிருந்தும் லேக்கு 5.5 மணி நேரம், இது பேங்காங்க 5.5 மணி நேரம். ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து 2-3 நாளைக்கான ட்ரிப்லாம் பிளான் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு போனோம். அவங்க வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் ஆப்ஷன் இருக்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு டே வந்து வெஜ் ஆப்ஷனே போயிடலான்னு டிசைட் பண்ணோம். ஹோம் ஸ்டே ஃபுட்டு, சப்பாத்தி, காலிஃப்ளவர் சூப்பர், இது டால், இது ஒயிட் ரைஸ் சூப்பர், சாலட், அப்புறம் வாட்டர். இது இல்லாமல் தயிர், டீ, காஃபி எல்லாமே இருந்துச்சு. இந்த கடைசி ஒரு வாரத்தில் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஃபுட் சாப்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் ஆலு பரோட்டா, பிரெட் ஆம்லேட் அண்ட் காஃபி. 2400 ரூபாய்க்கு 6 பேருக்கு 2 வேளை ஃபுட்டுங்கிறது சூப்பரான டீல் தான். லெவலாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? ஹோம் ஃபுட்டு சூப்பராக நீட்டாக பண்ணுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:45 போல் தான் வந்து வண்டியே எடுத்தோம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த ட்ரிப்லேயே லேட்டாக கிளம்புனது இந்த ஒரு நாள் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ட்ரைவ் பண்ணுறதே மொத்தமே ஒரு 220 கிலோமீட்டர் தான் வரும், அதாவது சியாச்சின் போயிட்டு ரிட்டன் வரத்துக்கும் சேர்த்து. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்ம ஊர்லாம் வந்து வீட்டு சைடில் இந்த டிச்சு தான் ஓடிட்டுருக்கோம். இங்கே வந்து ஆற்றுலேருந்து கால்வாய் எடுத்து நல்ல தண்ணி போய்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதுவும் நிறைய ஊரில் இந்த தண்ணி தான் எடுத்து சமைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிப்பாங்களாம். திஸ்கிட்டை தாண்டிட்டா அடுத்து ஒரு 12-13 கிலோமீட்டருக்கு ரோடு ரொம்ப மோசம். ஃபுல் ஆஃப் ரோடில் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் தங்கி இந்த ஹோம் ஸ்டே மட்டும் நல்லா இல்லைனா கண்டிப்பாக நாங்கள் வந்து சியாச்சின் போயிட்டு திரும்ப திஸ்கிட்டே ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டோம். கல்சர்லேயே ரூம் எடுத்து தங்கியிருப்போம். பட் எங்களுக்கு இந்த தங்கி இந்த ஹோம் ஸ்டேயில் ஆம்பியன்ஸ் ஆகட்டும், ப்ரைஸ், ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுனால பரவாயில்ல, இன்றைக்கி ஈவினிங்கும் இங்கே தான் ரிட்டர்ன் ஆக போகிறோம். பார்த்தீங்களா ஒருத்தர் மனோ எப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாருன்னு அந்த ஹிமாலயனில். அதுவும் எஸ்பெஷலாக இந்த புது ஹிமாலயன் 450X தான். இப்போ நம்ம வந்து இந்த டெரெயினில் ஒரு 30-35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோன்னா அவங்க மினிமம் இப்போ போகிறது பார்த்தாலே அட்லீஸ்ட் ஒரு 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அது வந்து ஸ்பீட் ரேம்ப் பண்ணாமல் இது அப்படியே போடுற ஃபுட்டேஜ் தான். இங்கே மட்டும் இல்லை, இந்த லே ஃபுல்லாகவே இந்த புது ஹிமாலயன் தான் ஓடிட்டுருக்கு. அந்த ட்ரைவ் பண்ணிட்டு போகிறத பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு 2 பேர் வேகமாக வண்டி ஓட்டுறாங்களான்னு நினைக்க வேண்டாம். இந்த லடாக் ஃபுல்லாக ஹிமாலயன் 450X வச்சுருக்க எல்லாருமே இந்த மாதிரி தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. அதுவும் எஸ்பெஷலாக ஆஃப் ரோடில் போகும்போது ஒரு மினிமம் 40-50 போகிறாங்க. அதோட சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போல். அது நம்ம வால்வோ காரில் போகிற மாதிரி வந்து அந்த எந்த வைப்ரேஷனுமே இல்லாமல் செம்ம ஸ்மூத்தாக ரைட் பண்ணி போயிட்டுருக்காங்க. கல்சர் வந்தாச்சு. இங்கே பெட்ரோல் பம்பில் டேங்க் ஃபில் பண்ணிட்டா போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் போதுமானதாக இருக்கும். அண்ட் ரிட்டன் வந்தால் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து திரும்ப வந்து டேங்கை ஃபில் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா இந்த பெட்ரோல் பம்ப் வந்து காலைல வந்து ஒரு 7-7:30 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ மோஸ்ட்டாக இங்கேருந்து வர டூரிஸ்ட் எங்கே போவாங்கன்னா அடுத்து பேங்காங் லேக் போவாங்க. பேங்காங் லேக்குக்கு நீங்கள் ஒரு 6 மணிக்கெலாம் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா லேட்டாக இந்த கிளேசியர்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் வெயில் அதிகமாக. ஸோ நிறைய இடத்துல ரோட் கிராஸ் பண்ண முடியாது, ஃப்ளட்டு ஜாஸ்தியாயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங்கே வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு காலை நேரமாக கிளம்புறது நல்லது. பெட்ரோல் பம்ப் தாண்டி லெஃப்ட் எடுத்து ஒரு 100 கிலோமீட்டர் போனால் சியாச்சின் போயிடலாம். இதே ரூட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் போய் ரைட் எடுத்தால் பேங்காங் லேக் போகலாம். இன்றைக்கி மொத்தம் 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று, சியாச்சின் போயிட்டு சியாச்சின் கிளேசியரோட வியூ பார்க்கலாம். அடுத்து வந்து சியாச்சின் பேஸில் ஓபி பாபாவுக்கு ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவில் போய் பார்க்குறோம், அவரோட கதையை பற்றி பார்க்குறோம். அடுத்ததாக வந்து பனாமிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது வந்து சல்ஃபர் வாட்டர், பூமியிலிருந்து இங்கே என்ன தான் கிளைமேட் கோல்டாக இருந்தாலும் அங்கேருந்து கொதிக்கிற தண்ணி வந்து வெளியில் வரும். ஸோ இதை 3ஐயும் பார்க்குறது தான் இன்றைக்கி பிளான்.
ஃபஸ்ட்டு வந்து சியாச்சின் கிளேசியரை பற்றி பார்க்கலாம். கிளேசியர்னால் வேற ஒன்றும் இல்லை, பனிப்பாறை தான். இதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதாவது உலகத்திலேயே 2வது பெரிய பனிப்பாறை. பனிப்பாறைனா இந்த நார்த் போல் சவுத் போல் இந்த அண்டார்டிகா அல்லாத மற்ற இருக்கிற இடத்துல இது வந்து 2வது பெரிய பனிப்பாறை. அடுத்து வந்து இப்போது லடாக்குக்கு வாட்டர் சோர்ஸே வந்து மெயினாக இங்கேருந்து தான் வருது. அதாவது வந்து அந்த பனிப்பாறையிலேருந்து உருகி வர தண்ணி தான் நுப்ரா ரிவராக வருது. இது வந்து உயரம் மட்டும் பார்த்திங்கன்னா 20,000 அடி உயரம். அதாவது உலகத்திலேயே ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு வந்து இங்கே தான் இருக்கும். இது ரொம்ப வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிற இடம். அடுத்து வந்து இப்போது சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஹெலிகாப்டர் வசதி இருந்தாலும் இவங்க வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து அந்த கிளேசியருக்கு போக மாட்டாங்க, நடந்து தான் போவாங்க. ஏன்னா வந்து அங்கே ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறனால நடந்து போனால் தான் அந்த கிளைமேட்டுக்கு அவங்களால பழக முடியும். ஸோ ஹெலிகாப்டர் இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நடந்து தான் போய் ஆகணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் போயிட்டாங்கன்னா அவங்க மினிமம் வந்து ஒரு 3 to 4 மாதம் இருப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எப்போ ஹெலிகாப்டர் வரும்லாம் தெரியாது. ஏன்னா வந்து அங்கே வந்து ஹெலிகாப்டரில் போகிறதுமே வந்து பைலட்டுக்கு ரொம்ப ரிஸ்க் தான். வெதர் வந்து அவ்வளோ பேடாக இருக்குமா. அப்புறம் இந்த ஜீரோ விசிபிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஜீரோனா லிட்ரலாக ஜீரோ, அதாவது பக்கத்தில் என்ன இருக்குன்னே தெரியாதான். அதனால் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே ஒருத்தர் வந்து கயிறு போட்டு கட்டிக்கிட்டு தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கூட இதே கண்டிஷனில் இருக்குமா. அதாவது வந்து இந்த டெரைனே ரொம்ப ரிஸ்கிம்பாங்க. அதுக்கடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இங்கே வந்து சோல்ஜர்ஸ் வந்து பெட்டெல்லாம் படுக்க மாட்டாங்களாம். ஏன்னா அது ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கொண்டு. ஸோ இந்த ஃபுட் சப்ளைஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு அது மேலே தான் வந்து இவங்க படுத்து தூங்குவாங்களாம். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இப்போ ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுமா. ஏன்னா டெம்பரேச்சர் -45 டிகிரி வரைக்குமே போகுன்றாங்க. இங்கே இருக்கிற 3 மாதமுமே அவங்க இன்ட்ராக்ட் பண்ணி பேசி பழகிற மக்கள் ரொம்பவுமே கம்மி. ஸோ அவங்க வந்து சீரான மனநிலையில் இருக்கணுனால அவங்கள எப்போவுமே பிஸியாக வச்சுப்பாங்களாம். அண்ட் அது பிஸியாக இருக்கிறதுக்காக சின்ன சின்ன கேம்ஸ்லாம் கூட விளையாடுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து வாரத்துக்கு 2 நிமிஷம் மட்டும்தான் அவங்க வீட்டில் பேசுகிறதுக்கே டைம் கிடைக்குமா. ஸோ சில பேர் வந்து யாராவது ரொம்ப மிஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த 2 நிமிஷத்தையுமே விட்டு கொடுத்துருவாங்களாம். இங்கே அவங்க வந்து சோல்ஜர்ஸ் வேறு என்ன பிரச்சனைலாம் பார்க்குறாங்கன்னா, மெமரி லாஸ்லாம் ரொம்ப காமனாக இருக்குமா, வாய் குளருமாம் பேசும்போது. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும் கீழே இருந்து மேலே வந்து அந்த பீரியட் முடிஞ்சு போகிறாங்க இல்லையா, 30 கிலோ வரைக்கும் மினிமம் வந்து லோடு எடுத்துகிட்டு போவாங்களாம். அதாவது ஃபுட் சப்ளைஸ் இந்த அப்புறம் வந்து இந்த கன்ஸ் அது எல்லாமே சேர்த்து 30 கிலோ வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. -45 டிகிரியில் அவங்க வந்து டாய்லெட்லாம் போகணுன்னா சம்டைம்ஸ் வந்து 2 to 3 மணி நேரம் கூட ஆகுமா. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவங்க இருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல குளிர் மட்டும் இல்லாமல் சூரிய வெளிச்சமுமே பயங்கரமாக இருக்குமா. ஸோ அவங்களுக்கு வந்து சன்பனும் ஆகலாம், அதே மாதிரி வந்து உறைஞ்சும் போகலான்றாங்க. ஸோ அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உயிர் நீத்து தியாகம் பண்ணாங்கன்ட்டு. பட் இந்த இடத்த பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கே போய் அந்த 3 மாதம் வந்து நம்ம நாட்டுக்காக வந்து சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, அதுவே வந்து ஒரு பெரிய தியாகம்னு தான் சொல்கிறாங்க. இந்த தகவல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க தேசபக்தி வந்து உங்களுக்குள்ளே வந்து எக்ஸ்பனன்ஷியலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சியாச்சின் போகிற வழியில் இந்த ஒரு இடத்துல தான் வந்து வாட்டர் கிராசிங் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அதுவும் இப்போ இந்த அளவுக்கு இருக்குன்னா ரிட்டன் போகும்போது இன்னும் கொஞ்சம் தடுமாறி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. காரணம் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது மதியத்துக்கு மேலே ஆக வெயில் நிறைய பட்டு ஐஸ்லாம் கொஞ்சம் நிறைய உருக ஆரம்பிக்கும். ஸோ கிராஜுவலாக வந்து வாட்டர் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரைட்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நேரமாக பிளான் பண்ணிக்கிறது நல்லது. வெல்கம் டு சியாச்சின் பேஸ் கேம்ப். ஃபைனலி வி மேட் இட். இந்த போர்டை தாண்டி ஒரு 200 மீட்ரு போய் லெஃப்ட் எடுத்தால் அங்கே வந்து ஒரு என்ட்ரி போடணும், செக் போஸ்ட் இருக்கும். இங்கேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. மேபி இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் அது அங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அண்ட் இந்த இடம் விட்டால் வேறு இன்னும் ரிட்டன் ஒரு 50 கிலோமீட்டர் போனால் தான் ஊரே வரும். அங்கே தான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி போனாலே போதும். ரோட்டுக்கு ரைட் சைட்லேயே சியாச்சின் வார் மெமோரியல் வரும். இங்கே வந்து போரில் இறந்தவங்க, அங்கே கிளேசியரில் இறந்தவங்க, அவங்களோட எல்லாரோட நேமுமே வந்து இங்கே பதிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே வார் மெமோரியலேருந்து கொஞ்ச தூரத்துலேயே ஓபி பாபா கோயில் வரும். ஓபி பாபானா ஓம் பிரகாஷ் பாபா. இங்கேருந்து ரோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். பட் அது வந்து மிலிட்ரிக்கு மட்டும்தான் அலோட். சிவிலியன்ஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணுவாங்க. முன்னாடி ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் கேட்டு பிளான் பண்ணும்போதே கண்டிப்பாக சியாச்சின் வந்து ஓபி பாபா கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இது ஒரு மிஸ்டீரியஸான இடம். ஒரு ஆர்மி சோல்ஜருக்கு கோயில் கட்டியிருக்காங்கன்னா கண்டிப்பாக காரணம் இல்லாமல் இருக்காது. 1980களில் இந்த நார்தன் கிளேசியரில் மாலன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் தான் அவர் இருந்திருக்காரு. அப்போ ஒரு குரூப் ஆஃப் எனிமி அட்டாக் நடந்திருக்கு. ஆனால் இவர் தனியாலாம் நின்று அத்தனை பேர்த்தையும் தடுத்து நிறுத்தி சண்டையிலையுமே ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அந்த சண்டைக்கு அப்புறம் அவர் என்ன ஆனார்னு தெரில, அவர் பாடியுமே கிடைக்கல. அது இன்னுமே ஒரு மிஸ்டீரியஸான விஷயமாக தான் இருக்குது.
கீழே அவருக்கு வந்து ஒரு கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வர்ற மிலிட்ரி பர்சன் அந்த 3 மாதம் போய் தங்குறாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க. இது ஒரு ரிச்சுவல் மாதிரியே பண்ணுறாங்க. அண்ட் அவர் முன்னாடி வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸுமே பண்ணுறாங்க. அண்ட் இவர் இன்னுமே பேரோலில் தான் இருக்கார். அவருக்கு ப்ரொமோஷன் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு. அவரோட சேலரி வந்து வீட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இவர் எனிமி கிட்ட மட்டும் இல்லை, இயற்கை சீற்றத்திலிருந்தும் இவர் தான் அங்கே இருக்கவங்கள காப்பாற்றுறதா சொல்கிறாங்க. அப்புறம் ஏதாவது எனிமி அட்டாக்லாம் நடந்துச்சுன்னா இவர் கனவுல வந்து அதாவது வார்னிங் கொடுக்குறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே இருந்து போகிற அந்த சோல்ஜர்ஸ் அந்த 3 மாதத்துக்கு ஸ்மோக் பண்ணவோ இல்லை வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணவோ நான்வெஜ் கூட சாப்பிட்றதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு வாரம் வந்து கிளேசியர்லேருந்து கீழே வரதா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வாரம் வந்து மேலே வந்து மிலிட்ரி வந்து எப்போவுமே இன்னும் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கோவிலிருந்து வெளியில் வந்தால் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜோட எண்டு வரைக்கும், அதுக்கு முன்னாடி பாருங்கள், முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து பப்ளிக் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே ஒன்லி மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் தான் போகும். ஒரு 5 கிலோமீட்டருக்கு அதை தாண்டி ரோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எட்ஜில் பாருங்கள், அந்த மவுண்டைன் இருக்குது இல்லையா, மேலே ஃபுல்லாக ஸ்னோ. ஸோ அதுதான் வந்து சியாச்சின் கிளேசியர். இங்கே ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு அது இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. ஓவராலாக ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த வார் மெமோரியல் பார்த்துட்டு, ஓபி பாபா கோயில் பார்த்துட்டு, இந்த பிரிட்ஜில் வந்து அந்த வியூலாம் பார்த்துட்டு, அதுக்கு மேலே லைட்டாக பசி எடுத்துருச்சு. ஸோ ரிட்டன் கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து போகிறது வந்து இந்த பனாமிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸுங்கிற இடம். நாங்கள் காலையில் வந்ததுக்கும் மதியம் ரிட்டர்ன் போகும்போது வாட்டர் ஃப்ளோ வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. கிராஸ் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சியாச்சின் பேஸ் கேம்ப்லேருந்து பனாமிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நாங்கள் ஒரு 2:30 மணி போல் கிளம்பியிருப்போம். இங்கே வந்து ஒரு 4 மணிக்கெலாம் வந்தாச்சு. பெரிய டீவியேஷன்லாம் இல்லை, மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் உள்ளே இந்த மாதிரி ஆஃப் ரோட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நல்லா பசி வேறு, பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா பிரெட் ஆம்லெட் இருக்குது, மோமோஸ் இருக்குது, துப்பா, அப்புறம் வேறு என்ன மேகி எல்லாமே கிடைக்குது. ஸோ அண்ட் காஃபி டீ. இந்த தண்ணியில் குளித்தா மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குன்றாங்க. சரி, மேலே போய் பார்ப்போம். ஒரு செகண்ட் நாங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஏன்னா இவங்க வந்து நேச்சுரல் வாட்டர் தாங்க. மேலே பார்த்தா ஒரு பெரிய ஜக்கூசி மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி வந்து பனாமிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தோம். அப்போ பார்த்தா பைப்பில் வந்து மேலேருந்து தண்ணி வந்துச்சு. சரி, மேலே சோர்ஸ்லேயே போய் பார்க்கலான்னு போனோம். மேலே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இயற்கையாகவே ஒரு பாறை இடுக்கிலிருந்து வந்து அங்கே ஒரு தொட்டியிலிருந்து வந்து அப்புறம் கீழே பெரிய தொட்டிக்கு வந்து ஜாயின் ஆகுது. ஸ்ரீராம், இதை தொட்டு பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 10,000 rupees. கையை ஒரு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா இதுல எப்படி குளிக்கிறது? 10 கோடி தரதான் சொல்லுங்க வைக்கிறேன். 10 கோடிலாம் எங்கிட்ட இல்லை. இது ஒரு ஆர்ஜின் போய் பார்க்கலாமா? ஆனால் டயர்டாகவும் இருக்குது. மேலே போவோமா? மேலே ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கு. என்ன பார்க்கணும், அவ்வளோதான். நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. பார்த்தீங்களா? ரைட், வாங்க. அதை வாங்கி வச்சிருக்கு, அதுக்காக சாப்பிட்டு. சரி, இங்கே தொடவே முடியல, எப்படி குளிக்க போகிறோம்? கீழே கொஞ்சம் டப்பு மாதிரி வச்சு அதில் வச்சுருக்காங்க. அந்த டப்பா ஏங்க இந்த தண்ணி தாங்க அங்கேயே போகுது. எல்லாம் போய் பார்க்கலாம். மேபி அங்கே ஏதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறீங்க. நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே தான். அதாவது இங்கே பைப்பில் வந்து ஹாட் வாட்டர் மேலேருந்து வந்து விழுந்தாலும் கோல்டு வாட்டர் எங்கேயும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து உள்ளே கால்லாம் வைக்கவே முடியாது. என்ன தான் வெளியில் வந்து அவ்வளோ சில்லுன்னு கிளைமேட் இருந்தாலும் உள்ளே வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமுமே கூட கொதிக்க தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த ஆம்பியன்ஸுமே. ஒரு சைட் பார்த்தா நம்ம இருக்கிறதே ஒரு மலையோட சரிவில் தான் இருப்போம். ஆப்போசிட் சைடு பார்த்தா அங்கே ஒரு பெரிய மவுண்டைன் இருக்கும். சைடில் வந்து ஒரு பெரிய ரிவர் போய்கிட்டு இருக்கும். அது நம்ம குளிக்கும் போதே சூப்பராக தெரியும். தண்ணி எங்கே இருந்ததுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. மலையோட சரிவில் ஒரு 2 இடத்துல பார்த்தா அந்த கலர் தனியாக தெரியுது. ஸோ இங்கிருந்து தான் தண்ணி கீழே போய்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்தோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சோம். பட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே எல்லாமே வந்து குளிரில் அவசரமாக குளிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டாக குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு கீழே வந்து ஆளுக்கு ஒரு மேகி வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த டேவை வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.